பருவதமலை டிஎன்பிஎஸ்சி டெட் பயிற்சி மையத்தில் இன்றைய வீடியோவில் டெட் ஆங்கிலம் இங்கிலீஷில் ஒரு கொஷின் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அது என்ன கொஷின் சார் அப்படின்றது அங்கே பாருங்கள். நம்ம லெட்டர் எழுதுவோம், கடிதம் எழுதும் பொழுது அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதுல ஒரு டாப்பிக்கில் கொடுத்து ஒரு கொஷின் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இது பெரும்பாலும் யாரும் நடத்த மாட்டாங்க. இது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? டேட் பிளேஸ் வந்தால் ஹெட்டிங், டேட்டும் பிளேஸும் வந்ததுன்னா அது ஹெட்டிங் போடணும். ஃப்ரம் டூன்னு வந்தால் இன்சைட் அட்ரஸ், ஃப்ரம் டூ இது ரெண்டும் வந்ததுன்னா இன்சைட் அட்ரஸாக அதை நம்ம இது பண்ணணும். அடுத்து சார் மை டியர் அங்கிள் இது மாதிரி வந்தால் சார் மை டியர் அங்கிள் வந்ததுன்னா சல்யூட்டேஷன், இதுதான் சார் கேட்ட கொஷின். சல்யூட்டேஷன் அப்படின்றத எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதனால் இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அடுத்து சப் பாடி ஆஃப் லெட்டருக்கு, பாடி ஆஃப் த லெட்டர்ஸ் இதில் கீழே பாருங்கள் கம்யூனிகேஷன் இருக்கும். இந்த கம்யூனிகேஷன்ற வார்த்தை எதோடு தொடர்புடையதுன்னு பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட வினா. அதனால் இதுவும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினாவை அமையும். அடுத்து தேங்கிங் யூ அப்படின்னு வந்தால் க்ளோசிங், தேங்கிங் யூன்னு வந்தால் க்ளோசிங். அடுத்து யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் லவ்லிங் அப்படின்னு வந்தால் இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. பிராக்கெட்டில் கண்டினியூஸ் ஆஃப் லெட்டர் டேக்கிங் அப்படின்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். கண்டினியூஸ் ஆஃப் வாக்கிங், சரிங்களா? லெட்டர்ஸ் டேக்கிங், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வரக்கூடியது. அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா எக்ஸ்னு வரக்கூடியது சிக்னேச்சர் போட வேண்டியதாக இருக்கும். சிக்னேச்சர் போட வேண்டிய ஒரு லாஸ்ட். அட்ரஸ் ஆஃப் தி என்வலப் அப்படின்னு வரும்பொழுது அது சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த 8ல் ஒரு கொஷின் கேட்பாங்க. பாடி ஆஃப் லெட்டர் இருந்தாலும் சரி, எந்த லெட்டராக இருந்தாலும் சரி, கடிதமாக இருந்தாலும், ஃபார்மலாக இருந்தாலும் சரி, அஃபிஷியலாக இருந்தாலும் எத்தனை டாப்பிக்காக வருது ஸ்டேஜ் அப்படின்னா 8 வகையாக உள்ளது. சரிங்களா? இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாபிக். தெளிவாக நீங்கள் ஆசிரியர் பெருமக்கள் படித்து டெட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். நமக்கு இன்னும் 14 நாள் கவுண்டிங். சரிங்களா? கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மிஸ்ஸல்ஸ் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் பதட்டம் அடையாமல் தன்னம்பிக்கையோடு படித்து வெற்றி பெற வேண்டும். நன்றி.